வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு எடுத்தது தான். ஆனால் வீடியோ கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் சேர்த்தே வந்து லாங் வீடியோவாக கொடுத்துட்டேன். ஒரு 4 மினிட்ஸ் வீடியோவாக அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் போயிருந்தோம். மார்னிங் வந்து பொங்கலும் சாம்பார் வந்து செஞ்சுருந்தேன். எங்கே அப்படின்னா வராகி அம்மன், பள்ளிகொண்டா ஆதி வராகி அம்மன் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம். ஸோ அங்கே வந்து போயிருந்தோம். கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம். அங்கே வந்து 9:30 அந்த மாதிரி 9 o'clock போலவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் இங்கேருந்து கிளம்புனதே அந்த டைம் தான் அப்படிங்கிறதால கரெக்டாக கும்பாபிஷேகம் நேரத்துக்கு நாங்கள் போயிட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல கூட்டம் வந்துருந்துச்சு கோவிலுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம். ஸோ நிறைய பேருக்கு டைம் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்திருந்தாங்க கும்பாபிஷேகம் அன்னைக்கு. அம்பாள் இந்த கோவில் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து போயிருப்போம். ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகிட்டுருச்சு கோவிலுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து அம்பாளுக்கு வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அங்கேருந்து உள்ளே போயிட்டோம். வழி நீட்டுக்குமே வந்து கோவில் போகிற வரைக்குமே கூட்டம்தான். ஸோ இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சமீபம் காலமாக வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பாபிஷேகமே செய்யலை, ஆனால் பக்தர்கள் வந்து அவ்வளோ பேர் வர ஆரம்பித்தாங்க. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அதிகமான பக்தர்கள் வந்து இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்டர் ஆகும்போதே நம்ம எல்லா சுவாமிகளுடைய உருவச்சிலைகளையும் பார்க்கலாம். சுவாமி வராக அவதாரத்தோட வராகி அம்மனோடு இருப்பாங்க. அந்த ஒரு ஏன்னா நம்ம வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான புராண கதைகளை பார்க்குறோம். ஒன்று அவங்க சப்த கன்னிகளில் ஒருத்தராக வராங்க. இன்னொருத்தர் சுவாமி நாராயணர் வராக அவதாரம் எடுத்தும்போது அவங்க வராகி அம்மனாக வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த தத்ரூப காட்சியும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம். சிவபெருமான் இருக்கட்டும், பார்வதி தாயாராக இருக்கட்டும், இப்படி எல்லாரையுமே பார்க்கலாம். இதில் என்ன அதிசயம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆதி வராகி அம்மன் கிட்டத்தட்ட 16 அடி உயரத்தில் ஆதி வராகி அம்மன் இருப்பாங்க. கையில் வேத நூல்களோடு இருப்பாங்க. எல்லாமே அம்பாள் தான் அப்படிங்கிற, அதாவது சக்தி ஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். கோவில் ரொம்ப அழகாக கட்டி அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 4 to 5 times நான் வந்து போயிருக்கேன் இந்த கோவிலுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது இந்த சிவபெருமான் கோவிலுக்கு நான் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாமையே இருந்துச்சு. இது வந்து பைபாஸ்லேயே இருக்கும். மொனூர் அப்படின்னு சொல்லுவாங்க வேலூரில். ஸோ பைபாஸ்லேருந்து பார்த்தாலே தெரியும். இங்கே அம்பாளுக்கு நாங்கள் போன அன்னைக்கு லலிதாம்பிகை அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பேரழகியாக காட்சி கொடுத்தா. ஒரு நிமிஷம் அவளை பார்த்த ஒரு செகண்ட் டக்குன்னு ஒரு அடி பின்னாடி வந்துட்டேன். அந்த அளவுக்கு தத்ரூபமாக ஒரு எப்படி சொல்கிறது, அம்பாள் நேராக உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் அவ்வளோ அழகு. கொஞ்சம் நேரம் மெய் மறந்து உட்காந்துட்டு இருந்தேன். பின்னாடி வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய அந்த 15 சித்தர்களுடைய உருவச்சிலைகளும் அந்த நட்சத்திரமும் அங்கே இருக்கும். ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு இங்கே அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இங்கே வந்து கோமாதா, அதுக்கப்புறம் சுவாமி நாராயணரை பூஜை பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அம்பாள் தீபதூப ஆராதனை செய்கிற மாதிரி, பிரம்மதேவர் அர்ச்சனை செய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவருக்கு மாலை சாத்துற மாதிரி இருக்கும். முதல்லையே விநாயக பெருமான் அவருக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு சிற்பங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படியே வந்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே வந்து வெற்றி விநாயகர் இருப்பார். விநாயகருக்கு பக்கத்திலேயே நம்ம முருகப்பெருமான், முன்னாடி வந்து அவருடைய திருக்கை வேல் இருக்கும். அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி கொடுப்பார் முருகப்பெருமான். அவ்வளவு ரம்மியமான கோவில். நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து தேவாரம், திருவாசகம், திருப்புகள்லாம் பாடிட்டு தான் இந்த இடத்த விட்டு வந்தேன். அவ்வளோ மன நிறைவாக இருந்தது. இந்த கோவில் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.